ஹலோ வியூவர்ஸ், தோசைனாலே நம்மள மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரேட்டாக இருக்கும். அந்த தோசை ஸ்பைசியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 வத்தலை ஊற வச்சிருந்ததை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். வத்தலை ஊற வைக்க மறந்துட்டா கூட ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிரும். இது கூடவே 12 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். 8 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் புளியும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ராஸ்மெல் போறதுக்கு நம்ம இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் கடுகு சீரகம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கார சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் எக் எடுத்து அது கூட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை மாவை ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பர் எம்மியான கார முட்டை தோசை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.